ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் பீபர்ஸ். ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வழிபாட்டு தலங்கள் அப்படின்னாக்கா நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அந்த அந்த மாவட்டங்களுடைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப பிரதான வழிபாட்டு தெய்வங்கள் அப்படிங்கிறது நிறையாவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னாக்கா உதாரணத்துக்கு நாஞ்சில் நாடு, அதாவது நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரதானமான வழிபாட்டு தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுடலை மாடன் சாமி, இசக்கிமுத்து, பேச்சியம்மன் இந்த மாதிரியான நாட்டார் வழக்கத்தினுடைய வழிபாட்டு தெய்வங்கள் இந்த பகுதிகளில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் சாமித்தோப்பு அப்படின்ற அந்த ஊரில் வந்து ஐயா ஸ்ரீ வைகுண்டர் அவதரித்த தலமான இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஐயா வழிபாட்டு முறை அப்படின்ற ஒரு வழிமுறைகள் இருக்குங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த சாமித்தோப்பில் வந்து ஐயா வழிபாட்டு முறை என்ன, அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன, ஐயாவினுடைய திரு அவதார ஸ்தலத்தினை தரிசித்து விட்டு வரலாம் வாங்க. இப்போ நீங்கள் வந்து நாகர்கோவிலேருந்து சாமித்தோப்பு வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நாகர்கோவில் கன்னியாகுமரி ரூட்டில் இருக்கிறது அந்த சாலையில் வரும்போது நீங்கள் சுசீந்திரத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஈத்தங்காடு ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த சாமித்தோப்பு நம்ம ஐயா கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ நாம் நிற்கிற இடம் தான் வந்து சாமித்தோப்பு ஐயா ஸ்ரீ வைகுண்டர் அவதரித்த திருத்தலம். இந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஆன்மீக வழிபாட்டு முறைகளில் ரூப வழிபாடு, ரூப வழிபாடு, அரூப வழிபாடு அப்படின்ற 3 முறைகள் இருக்குது. ரூப வழிபாடுனா நம்ம சிலையை வைத்து வழிபடுகின்ற வழிபாட்டு முறை. ரூப வழிபாட்டு முறை அப்படின்னாக்கா ரூபம் இருந்தும் அரூபமாக, அதாவது வேறொரு ரூபமாக வழிபடுவதுதான் ரூப வழிபாட்டு முறை. அரூப வழிபாட்டு முறை உருவம் இல்லாத முறை. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா ரூப வழிபாட்டு முறையில் இங்கே வந்து ஐயா ஸ்ரீ வைகுண்டரை வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இந்த அவதார திருத்தலத்தில் இங்கே வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் வந்து சாமித்தோப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சாமித்தோப்பில் வந்து ஐயா வழிபாட்டு தலம், அதாவது ஐயாவுடைய கோவிலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஐயாவுடைய வழிபாட்டு முறைகள் என்ன, அதனுடைய வரலாற்று என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்களேன். ஐயா பால லோகாதிபதி. ஓகேங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா ஐயாவுடைய திரு அவதார வரலாறு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா வைகுண்டர் 186 ஆண்டுகளுக்கு முன்னால் சாமித்தோப்பிலே எளிய பணியேறுகின்ற குடும்பத்தில் அவதரித்தார். அவருடைய 23வது வயதிலே ஐயா திருச்செந்தூரிலே சென்று கடலிலே சென்று 3 நாட்கள் ஐயா அவதாரமாக வந்த நாள் மாசி 20. ஐயா வந்து இங்கே வடக்கு வாசல் என்ற தலத்திலே இருந்து தவம் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு எளிய வழிபாடை மக்களுக்கு போதனையாக தந்தார்கள். இந்த ஐயா வழிபாடு, அந்த ஐயா வழிபாட்டில் வந்து நம்ம ஐயாவுடைய முக்கியமான அந்த போதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எந்த? ஐயாவினுடைய அகில திருட்டம்மானை என்கின்ற நூல் ஐயாவினுடைய கடந்த கால நிகழ்வுகளும் தற்போது நடக்கின்றவன் இனிமேல் வருங்காலம் நடக்க போகின்றவர்களை அகில திருட்டில் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். எல்லா புராணங்களிலுடைய ஆகமங்களை சாராம்சங்களை பொருத்தி எல்லா கொள்கைகளையும் இணைத்து ஐயா அகில திருட்டு என்ற அம்மானை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அருள் நூல் என்ற நூல் ஐயாவினுடைய வழிபாட்டு முறைகளை மக்களுக்கு போதிக்கின்ற உகப்படிப்பு, உச்சிப்படிப்பு போன்ற பணிவிடைகள் ஐயா வழிகாரர்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அருநூலில் தந்திருக்கின்றார்கள். திருமண வாழ்த்து போன்றவைகளை தமிழிலே ஐயா வழிபாடை நடத்தியிருக்கின்றார்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த ஐயா வழிபாட்டு முறைகளில் நம்ம இந்த ஐயா இந்த தலைமை பதிக்கு வரும்பொழுது நாம் செய்ய வேண்டியது கடமைகள், அதாவது என்னென்ன, எப்படி வரணும், இந்த மாதிரியான முறைகள். அந்த காலத்தில் இந்த குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் ராஜாவினுடைய ஆளுகைக்குள் இருந்தது. இங்கே எல்லோரும் ஜாதி தீண்டாமை என்கின்ற கொடுமை மேலோங்கி இருந்த காலத்தில் ஐயா அவதரித்தார்கள். எனவே அங்கே முத்திரை கிணறு என்கின்ற ஒரு கிணறு, தர்ம கிணறை உருவாக்கி எல்லோரும் அதிலே குளிக்கலாம். ஒரு ஜாதிக்காரர்கள் என்றில்லாமல் எல்லோரும் அதிலே குளித்து அந்த ஈர துணியோடு ஐயாவை தரிசிக்க வேண்டும். அங்கிருந்து வருகின்ற போது ஏற்றத்தாழ்வு இல்லை, பணக்காரர்கள் ஜாதி வேறுபாடுகள் இல்லை, எல்லாம் கலைந்து அங்கே இருந்து வடக்கு வாசல் என்கின்ற
திருத்தலத்திலே வணங்கி ஐயாவினுடைய திருமண் அங்கே இருக்கும். Okay. அதை எடுத்து அவர்கள் நெத்தியிலே அணிந்து அதன் பின்னாலே ஐயாவினுடைய ஐயாவினுடைய பொன்மேனி குண்டை பொதிந்திருக்கின்ற மூலஸ்தானத்தை சுற்றி வணங்கி ஐயாவினுடைய திருநாமம் என்கின்ற மண் நம் உடமானது மண்ணாகி போகின்றது, நம் வாழ்வு என்கின்றது ஒரு உடம்பு என்கின்றது அழிந்து போகக்கூடியது. நாம் அழிவுகளையெல்லாம் நாம் மேலோக்கி நாம் நல்லவற்றை நினைக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், ஏழை எளியவர்கள் உதவ வேண்டும். நம்மில் உயர்ந்தவர்கள் இல்லை, அற்பம் இந்த வாழ்வுங்கிறது ஒரு அற்பமான இது. இதை நாம் செய்கின்ற தர்மங்கள் நம்மோடு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த ஐயா கோவிலில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த தலையில் தலைப்பாகை கட்டுறது, ஸோ அது எந்த தாத்பரியத்தில் அது வந்து நமக்கு திருவிதாங்கூர் ராஜாக்கள் தலையிலே கிரீடம் தரித்திருப்பார்கள். இந்த மக்கள் தோளிலே சீலை வர அணியக்கூடாத இடமாக இருந்த நாட்டிலே இடையிலே துணி கட்டி அடிமை வேலை செய்யக்கூடாது, எல்லோரும் ராஜா, இந்த நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு பெரிய பண்பாட்டை நமக்கு ஐயா நினைவுறுத்தி எல்லோரும் தலைப்பா அணிந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லோரும் சரிசம். ஐயாவினுடைய திருநடையிலே ஐயாவு முன்னால் எல்லோரும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்காக தலைப்பாகையை வந்து நம்ம வந்து ஐயா சன்னதி முன்னாடி எல்லாருமே சமங்கிறது அறிவுறுத்துறதுக்காக நம்ம இந்த தலைப்பாகையை அணிஞ்சுக்கிறோம். வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இதில் வந்து தலைமைப்பதியில் வந்து முக்கியமான திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த வைகாசி மாதம் நடக்கின்ற இந்த 12 நாள் திருவிழா வந்து முக்கியமான ஒரு திருவிழாக கொண்டாடப்படுகிறது, 11 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதை பார்த்தா நம்ம இந்த திருக்கோவிலுக்கு வர்றதுக்கான நேரங்கள், அதாவது எப்போ திறந்திருக்கும், எந்த மாதிரியான நடை சாற்று நேரம்? காலையில் 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை நட திறந்திருக்கும். அப்பனுக்கு தந்தைக்கு பணிவிடை நாம் செய்கின்ற பணிவிடைகளை தானே தவிர இங்கே பூஜை புனஸ்காரம் சூடம் தாம்பிராணி தாளம்பூ போன்றவைகள் பத்தி இது ஒன்றும் காணிக்கை காவடி ஒன்றுமே கிடையாது. ஐயாவுக்கு ஒன்லி பணிவிடை மட்டுமே. பணிவிடை ஐயாவுக்கு நாம் எல்லோரும் செய்யலாம். இப்போ ஐயா வந்து அவதரித்த திருத்தலமும் இந்த இடம் தான், முக்தி அடைந்த திருத்தலம் இந்த இடம். இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம ஐயா வழிபாட்டில் ஐயாவுடைய தலைமைப்பதி இருக்கிற இடம் வந்து நம்ம சாமி தோப்பு நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா ஐயா ஸ்ரீ வைகுண்டருடைய பொன்மேனி சமாதியான இடத்துல நம்ம வந்து தரிசித்து விட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வில் வளமான வாழ்வை நம்ம வாழ முடியும். ஸோ நன்றி ஐயா. இப்போ பார்த்தோம்னாக்கா இவ்வளோ நேரம் நமக்கு வந்து இந்த ஐயாவுடைய வழிபாட்டிற்கான எல்லா ஒரு வழிமுறைகளையும் ஐயாவுடைய திரு அவதார நோக்கத்தையும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நாகர்கோவிலில் அந்த நாகர்கோவில் திருக்கோவில்கள் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் பார்க்க வரும்போது நம்ம சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கிற சாமி தோப்பு ஸ்ரீ ஐயா வைகுண்டர் பதிக்கு நீங்கள் வந்தனாக்கா உங்களுடைய இல்லத்தார்கள், அதாவது உங்கள் குழந்தைகள்லேருந்து அனைவரும் வாழ்வில் உயர்வார்கள் என்று கூறுகிறேன். நன்றி. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜிமார் மேடை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க. இங்கே பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஐயா வந்து இந்த துஷ்ட தேவதைகளோட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் சமர்ப்பிக்க செய்த இடம் தான் இது. தொட்டிலாகும் இங்கே தான் வந்து ஐயா வந்து தொட்டில்னு இந்த கட்டில் தான் அவர் வசிச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தோம்னாக்கா ஐயா வந்து கடைசி இதில் வந்து இங்கே வந்து கட்டில் உபயோகப்படுத்தின கட்டில். இதை வந்து பார்த்தோம்னாக்கா ஐயாவோட திருக்கோவிலோட வடக்கு வாசல் வழி. ஸோ இந்த வடக்கு வாசல் வழியில் பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து இந்த கோவிலுக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற வடக்கு கோபுரத்தின் வழியாக தான் நீங்கள் உள்ளார வரணும். ஸோ உள்ளார வந்தீங்கன்னா அப்படின்னாக்கா கீழே வந்து நம்ம தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐயாவோட அங்கே தவம் இருந்த இடத்துக்கு நம்ம வர்றோம். இது 6 வருஷம் இந்த தபசிருந்ததை ஐயா தபசிருந்தது தான் அங்கே உள்ளவை சமாதி ஆயிருக்கு. அவ்வளோதான். சரி போது. ஸோ
இதுதான் பார்த்தோம்னாக்கா ஐயாவுடைய பள்ளியறை. ஸோ இங்கே தான் வந்து இந்த சாமி தோப்பில் ஐயா வந்து பள்ளியறை அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரூப வழிபாடான உருவமற்ற அந்த பழங்களை கொண்டு அந்த ஐயாவுடைய அந்த அமர்ந்திருக்கிற மாதிரியான அந்த மேஜையில் அந்த வேலை கொண்டு வழிபாட்டு தலம் நடத்துகின்ற ஒரு பள்ளியறையான ஐயாவுடைய ஜீவசமாதியான இடம் தான் இது.